வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டைம்ஸ் இதழ் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு துறையில் 100 செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது அனில் கபூர், நந்த நிலேகனி, அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க 3 பேருமே இப்போ இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி வைஷ்ணவ், இவர் நம்ம இந்தியாவுடைய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். இந்த டைம்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய தலைமையில் அடுத்த 5 ஆண்டுகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முதல் 5 நாடுகளுடைய பட்டியலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நந்தன் நிலேகனி, இவர் யார் அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய துணை நிறுவனர். அடுத்தது அனில் கபூர், இவர் ஹிந்தி நடிகர். இந்த பட்டியலில் இந்தியர், அப்புறம் இந்திய வம்சாவளியினர், இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து 15 பேர் இடம்பெற்றிருக்காங்க. அதில் முக்கியமான 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, கூகுளுடைய CEO ஆன சுந்தர் பிச்சை மற்றும் மைக்ரோசாஃப்டுடைய CEO ஆன சத்ய நாதல்லா அப்படிங்கிறவர். அடுத்தது, பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி இறுதி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்தி செல்பவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் A மற்றும் B, அதாவது பிரீத்தி பால் மற்றும் ஹர்வீந்தர் சிங். இப்போது 17வது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு. இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடைபெறுது அப்படின்னா, ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. நாளையோட இது நிறைவு பெறுது. இதற்கான சின்னம் எது அப்படின்னா ஃப்ரீஜே அப்படிங்கிறது. இது ஃப்ரீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீஜஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த ஃப்ரீஜஸ் அப்படிங்கிறது. சாதாரண ஒலிம்பிக் போட்டிக்கும் இதுதான், அதே நேரம் பேராலிம்பிக்குமே இதுதான். ஆனால் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த காலில் மிஷின் கால் அப்படிங்கிறது பொருத்திருக்காங்க இந்த பேராலிம்பிக் போட்டிக்கு மட்டும். ஓகே, இதில் இந்த பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் இறுதி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்திரவங்க ஹர்வீந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, ஹர்வீந்தர் சிங் இவர் நம்ம இந்தியாவுடைய வில்வித்தை வீரர். இவர் இந்த போட்டியில் தங்கம் ஜெயிச்சிருந்தார். அப்படி பார்க்கும்போது வில்வித்தையில், அதாவது பேராலிம்பிக்கில் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் இவர் தான். அடுத்தது பிரீத்தி பால், இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஓட்டப்பந்தயத்தை சேர்ந்த வீராங்கனை. இவங்க இந்த முறை 2 வெண்கலம் வாங்கியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே பேராலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவங்க தான் அப்படிங்கிற சாதனை படைத்திருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரையும் கௌரவிக்கிற விதமாக தான் இந்த மாதிரி அவங்கள இறுதி அணிவகுப்பில் கொடியேந்தி செல்ல சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்தினவங்க யாரெல்லாம் அப்படின்னா, ஈட்டி எறிதல் வீரரான சுமித் அண்டல் மற்றும் குண்டு எறிதல் வீராங்கனையான பாக்யஸ்ரீ ஜாதவ் அப்படிங்கிற 2 பேர். இந்த போட்டியில் இந்திய அணியுடைய தலைவராக இருந்தவர் சத்ய பிரகாஷ் சங்வான் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல, அதில் இந்திய அணியுடைய தலைவராக இருந்தவர் யார், அவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிரவீன் குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் உயரம் தாண்டுதல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய வீரரான பிரவீன் குமார் இவர் உயரம் தாண்டுதலில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் T64 அப்படிங்கிற பிரிவில் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் 2.08 மீட்டர் உயரம் தாண்டி ஆசிய சாதனை படைத்திருக்காரு. ஏன்னா ஆசியாவில் யாருமே இதை தாண்டி உயரம் தாண்டினது கிடையாது. இவர் தான் ரொம்ப அதிகபட்சமான உயரத்தில் உயரம் தாண்டியிருக்காரு. இப்போது இவர் தங்கம் ஜெயிச்சது மூலமாக பாராலிம்பிக்கில் ஒரே போட்டியில் இந்தியா தன்னுடைய அதிகபட்ச தங்கத்தை இப்போ வென்றிருக்காங்க. இப்போ இந்தியா இந்த பிரவீன் குமார் வென்ற தங்கத்தோட சேர்த்து மொத்தமாக 6 தங்கங்கள் வென்றிருக்கோம். இதற்கு முன்னாடி டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா 5 பதக்கங்கள் வென்றிருந்தோம். 5 தங்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். அதுதான் இதுவரைக்குமே அதிகபட்சமான தங்கம் ஒரே போட்டியில் ஜெயிச்சதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 6 தங்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஓகே, இந்தியாவுடைய இன்னொரு வீரரான ஹோகடோ செமா அப்படிங்கிற குண்டு எறிதல் வீரர், இவர் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆண்களுக்கான குண்டு எறிதல் F57 அப்படிங்கிற பிரிவில் தான் இவர் வெண்கலம் வாங்கியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய வீரர்களை பார்த்துருப்போம். இவங்க என்னென்ன பதக்கங்கள் வாங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்காது, சில நேரம் மறக்கும். அதனால் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த வீரர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறது தான். இப்போ அவனி லெஹரா இருக்காங்களா, அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க. இப்போ பிரவீன் குமார் இருக்காரா, இவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக தங்கம் வென்றவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம 6 தங்கம் ஜெயிச்சிருக்கோம்ல, அது யார் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய மெயின்ஸ் கிளாஸஸ்
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அதில் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான கிளாஸஸ் வந்து சென்னையில் அண்ணா நகரில் நடைபெறுது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, நீர் சேமிப்பு மக்களின் பங்களிப்பு என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போது நீர் சேமிப்பு மக்களின் பங்களிப்பு அப்படிங்கிற திட்டத்தை பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலாக குஜராத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. ஹிந்தியில் இதை ஜல் சஞ்சய் ஜன் பகிதரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் குஜராத் அரசும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா நீரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம். ஓகே, இப்போது குஜராத்தில் இந்த திட்டத்துக்கு கீழே 24,800 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் வந்து அமைக்க போகிறாங்க. WHO அமைப்பு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கினாங்க அப்படின்னா 5.5 கோடி மணி நேரத்தில் 5.5 கோடி மணி நேரம் இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா WHO அமைப்பு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பு வழங்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள்னால ஆண்டுதோறும் 4 லட்சம் உயிரிழப்புகள் நடக்குது. அதை வந்து நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது வீடுகளில் குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுக்கும் இந்த வயிற்றுப்போக்குனால நடக்கிற இறப்புகளை தடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ ஒழுங்கான தூய்மையான குடிநீர் கிடைக்கல அப்படின்னா மக்கள் வந்து அசுத்தமான தண்ணீரை நிறைய பகுதிகளில் குடிக்கிறாங்க. இதனால் வயிற்றுப்போக்கு வருது. இதன் மூலமாக நிறைய பேர் இறக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ இந்த குழாய் மூலமாக குடிநீர் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக தூய குடிநீர் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த ஆபத்துலேருந்து வெளியில் வராங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது, சில முக்கியமான நீர் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்கள் பார்க்கலாம். ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன், இது 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2024 ஆண்டுடைய முடிவுக்குள்ளாடி இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய்கள் மூலமாக குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த திட்டத்துக்கு கீழே உங்கள் வீடுகளில் வந்து குழாய் மூலமாக வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் குழாயாவது வந்து போட்டுட்டாங்களா, குடிநீர் வந்து கூட லேட்டாக வரும் அப்படின்னு வச்சிங்களேன், ஆனால் குழாயாவது போட்டுட்டாங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாமே போட்டுட்டாங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி அம்ருத் சரோவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், மிஷன் அம்ருத் சரோவர். இது என்ன அப்படின்னா இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் செயல்படுத்தினாங்க அப்படின்னா 2022 ஆண்டு ஏப்ரல் 24 2023 ஆண்டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் செயல்படுத்தியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அதை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே 75 நீர்நிலைகளை புனரமைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் மொத்தமாக 60,000 நீர்நிலைகளை இந்தியா முழுவதுமே புனரமைத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது அடல் புஜல் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது டிசம்பர் 25 2019 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. டிசம்பர் 25 நம்முடைய முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம். இது நம்ம வந்து தேசிய நல்லாட்சி தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த அடல் புஜல் அப்படிங்கிற திட்டம் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கான திட்டம். அதே மாதிரி ஜல் சக்தி அபியான், கேட்ச் த ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா இது ஒரு பிரச்சாரம், அதாவது மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீரை பாதுகாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது 2019 ஆண்டு மார்ச் 22 தொடங்கியிருந்தாங்க. இதுதான் உலக நீர் தினம். ஓகே, அடுத்தது இதற்கான ஒரு டேக்லைன் வச்சுருந்தாங்க. டேக்லைன் அப்படின்னா ஒரு முழக்கம் மாதிரி. இதோடைய டேக்லைன் என்ன அப்படின்னா கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. அதாவது மழை நீரை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுங்கள், பிடிங்க. வேர் இட் ஃபால்ஸ் அப்படின்னா எங்கே அது பெய்யுதோ, மழை எங்கே பெய்யுதோ அங்கே வந்து பிடிங்க. அதே மாதிரி எப்போ மழை பொழியுதோ அப்போ வந்து அந்த மழை நீரை வந்து சேமிங்க, அதை வந்து பிடிச்சு வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது மழைநீர் சேகரிப்புக்கான பிரச்சாரம். அடுத்தது, உலக அளவில் நன்னீர் ஆதாரங்களில் இந்தியாவில் இருக்கிறது வெறும் 4% மட்டும்தான். ஆனால் நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் உலக அளவில் பார்க்கும்போது 18% கிட்ட இருக்கிறோம். ஓகே, இப்போது பிரதமர் மோடி நீரை பாதுகாக்கிறதுக்காக இந்த தாரக மந்திரத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எதெல்லாம் அப்படின்னா குறைப்பு, மறுபயன்பாடு, புதுப்பிப்பு, மறுசுழற்சி அப்படிங்கிறது. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசார்ஜ் அண்ட் ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 4 என்பது என்ன வகையான ஏவுகணை? இதற்கான ஆன்சர் பேலிஸ்டிக். இப்போ நம்ம இந்தியாவில் அக்னி 4 அப்படிங்கிற பேலிஸ்டிக் மிசைலை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. பேலிஸ்டிக் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் வடிவில் இந்த மாதிரி வளைஞ்சு போய் தாக்குறது தான். இதனால் அப்படி திரும்பி எல்லாம் வர முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலையோ சூப்பர்சோனிக் மிசைலையோ உங்களுடைய விருப்பமான திசைக்கு வந்து திருப்பலாம். ஆனால் இதை வந்து அந்த மாதிரி திருப்ப முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னி 4 அப்படிங்கிறது. இப்போது ஒடிசாவில் அக்னி 4 ஏவுகணைகளை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த ஒடிசாவில் சண்டிப்பூர் கடலோர பகுதியில் தான் இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இது நடுத்தர தொலைவில் இருக்க இலக்குகளை தாக்குற ஏவுகணை.
இதை உருவாக்கின அமைப்பு, இதை டிசைன் பண்ணி இதை உருவாக்கின அமைப்பு எது அப்படின்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து நிறைய தயாரிக்கிற அமைப்பு எது அப்படின்னா பிடிஎல், பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தலைநகர் வந்து தெலுங்கானாவுடைய ஹைதராபாத் நகரில் இருக்குது. அடுத்தது லிங்கன் எலக்ட்ரிக், விஷய் பிரிசிஷன், விஸ்டியான் ஆகியவை எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள்? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தார்ல, அப்போ இந்த நிறுவனங்கள் கூட வந்து அவர் ஒப்பந்தம் போட்டிருந்தாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழகத்தில் முதலீடு பண்ணுறதுக்காக இந்த 3 நிறுவனங்கள் கூட ரூபாய் 850 கோடி மதிப்பில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. முதல்ல லிங்கன் எலக்ட்ரிக், இது வந்து வெல்டிங் பொருட்களை உற்பத்தி பண்ணுற நிறுவனம். இது வந்து செங்கல்பட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மற்றும் உற்பத்தி மையம் வந்து அமைக்கிறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது விஷய் பிரிசிஷன் அப்படிங்கிறது, இது வந்து காஞ்சிபுரத்தில் சென்சார், டிரான்ஸ்டியூசர் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான மையத்தை அமைக்க போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது விஸ்டியான், இது சென்னையிலையும் கோவையிலையும் மின்னணு உற்பத்தி மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு கூட்டு பயிற்சி நடக்குது அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த வருணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சியா, இல்லை இராணுவ படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் அங்கே தான் நடைபெற்றது. மெடிட்டரேனியன் சி இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. ஓகேவா, இது வந்து 22வது பதிப்பு. நமக்கு அவ்வளோ இது தேவையில்லை. ஆனால் எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸைஸ் ஸ்வர்ணாவுடைய 22வது பதிப்பு எங்கே நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால் அந்த மாதிரி பார்த்துங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம். இது செப்டம்பர் 7ஆம் தேதி, இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே. இப்போது செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தான் இந்த தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த தினம் தான், அதாவது இன்னைக்கு தான் செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை. ஓகே, அதான். ஓகே, இனி வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். டைம்ஸ் இதழ் வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு துறையில் 100 செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதற்கு அனில் கபூர், நந்தன் நிலேகனி, அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்தது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி இறுதி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்தி செல்பவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது பிரீத்தி பால் மற்றும் ஹர்விந்தர் சிங். அப்போது நம்ம பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல, அதில் வந்து இந்திய அணியுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிரவீன்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் உயரம் தாண்டுதல். அடுத்தது நீர் சேமிப்பு மக்களின் பங்களிப்பு என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இது பாருங்க, இது ஹிந்தியிலையுமே நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஹிந்தியில் கேட்டாங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, ஜல் சஞ்சய் ஜல் பகிதாரி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் இருக்கிறத பார்த்த உடனே இது வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்கினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே தமிழில் பார்க்குறோம். ஓகே, அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 4 என்பது என்ன வகையான ஏவுகணை? இதற்கான ஆன்சர் பாலிஸ்டிக் ஏவுகணை. அடுத்தது லிங்கன் எலக்ட்ரிக், விஷய் பிரிசிஷன், விஸ்டியான் ஆகியவை எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள்? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முறை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா, பிஎஸ்எஃப் போடணுமா, சிஏஎஸ்எஃப் போடணுமா, சிஆர்பிஎஃப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா, இந்த மாதிரி எதெல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரிலாம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம். இது யாராவது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க. வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். Thank you. Chennai Sri Rajiv Gandhi IAS Academy la UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC Civil Judge, APP exam உட்பட Police Sub Inspector, Field Surveyor, Land Draftsman ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.